அந்த ராஜாவுக்கு சோம்பேறியான போர் சேவகர்களாம். என்ன சேவகர்கள்? யாரு? சோம்பேறி. எந்த இடத்துக்கு போனாலும் தோத்துட்டு வந்துடுவாங்களாம். எந்த யுத்தத்துக்கு போனாலும் வாருங்கள் எல்லாரும் நாம் யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களோட பாரமாயிடுவான். என்னன்னா நம்மளை வெட்டி கொண்டுடுவான் இன்னைக்கு ராஜா. இன்னைக்கு நம்மளை உயிரோடவே பார்க்க முடியாது. நம்ம திரும்பி வரும்போது எப்படி வருவோம்? ஆமாம், பணமாக தான் வருவோம். இந்த ராஜா ராஜா பின்னாடி நின்றுப்பாரு, நம்மளை முன்னாடி விட்டுருவாரு. நம்மளை போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அடின்னு என்ன பண்ணுவாங்க? அடிச்சு சாவிச்சிருவாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு சோம்பேறியும் அசதியுமான ஒரு சோல்ஜர்ஸ், போர் சேவகர்கள். எங்கே போனாலும் தோத்துட்டு வந்துடுவாங்க. உடனே அங்கே பார்த்தோன்னே அப்படின்னு பாதி பேர் உடையாந்துருவான். அந்த சவுண்டு, யுத்த சவுண்டு கேட்டாலே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? உடையாந்துருவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்முடைய தேசத்தை எப்படியாவது காப்பாற்றணுமே, போர் சேவர்கள்லாம் அப்படியே தூங்கின்னு இருக்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணாங்க? பயங்கரமான ஒரு யோசனை செய்தாங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதில் என்னன்னா பிசாசு என்ன, நான் இப்போலாம் ரொம்ப வெளியிலலாம் போகிறது இல்லை, எல்லாமே நான் சர்ச்சுக்குள்ளே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் பிசாசு. என்ன வேலைன்னா, ஃபஸ்ட்டு சபையில் இருக்கிறவங்க நான் தூக்கத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள், யாராவது தூங்குறீங்கன்னா அவன் இயேசு நாமத்தில் அடிச்சு பா அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தின் ஆவி என்ன பண்ணுங்க, மொதுவாக வந்து பிரசங்கத்தையும் கேட்கக்கூடாத மாதிரி முதல்ல என்ன போட்டுருவான்? அவங்களுக்குள்ள தூக்கத்தை போட்டுருவேன். நல்லா அழகாக தூங்குறான். பொங்கல் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட. அதுக்காக தான் பாஸ்டிங்கோடு வந்தால் கூட சரி, நல்லா தூக்கம் வருது. சாப்பிடவே இல்லை, ஆனால் உபவாசத்தோடு இருக்கிறோம். தாழ்மையிலும் ஒரு பெருமை, பெருமையிலும் ஒரு தாழ்மை. ஆனால் உபவாசம் என்று சொல்லி சரி. அதனால் யாரும் தூங்காதீங்க, தைரியமாக இருங்க. தூங்கினால் இயேசுவின் நாமத்தினால நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். சரி, இந்த ராஜா என்ன பண்ணார்? இப்படி ஒரு யோசனை பண்ணார். என்ன பண்ணலாம்? எல்லாருமே ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் பயப்படுவீங்களா? யுத்தத்துக்கு பயப்படுவீங்களா? அப்போதான் ஆவிலாம் நிறைஞ்சி அபிஷேகத்தோடு அந்த முகத்தில் பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா வேற ஒருத்தர் சேர் எடுத்து உட்காந்துட்டுவாங்க. சோத்திரம். உடனே சண்டை. இது ஏன் சேர்மா? ஏன் பாட்டு புக்கு கூட விட்டு கொடுக்காத விசுவாசி, சேரை கூட விட்டு கொடுக்காத விசுவாசி இருக்கிறாங்க. பைபிளை விட்டு கொடுக்காத விசுவாசி இருக்கிறாங்க. இடத்தை விட்டு கொடுக்க முடியாத விசுவாசி. எப்படி நம்ம பரலோகத்துக்கு போவோம்? ஆமென். ஏதோ ஒருத்தர் புதுசாக வந்து தெரியாமல் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன் இடம் எழுந்துரு தெரியுமா? 1999 அந்த சின்ன பையன் டவுசர் போட்டதுலேருந்து நான் இந்த சபைக்கு வந்துனுக்கிறேன். அப்போத்துலேருந்து நான் இங்கே தான் உட்காருவேன். எழுந்துரு இயேசுவின் நாமத்தினால. இது ஏன் இடம்? ஏன் அந்த இடத்த விட்டு வேறு இடம் விட்டால் பரலோகம் போக மாட்டியான்னா? இல்லை ஆவி வந்து இறங்காதானா? ஏன்னா வசதியாக செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். தூங்குறதுக்குன்னு தெரியல. ஆமென். நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களாம் யுத்த வீரர்கள். உங்களை பார்க்கும்போது ஜெபத்தில் யுத்த வீரர்களை போல இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. சபையில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உற்சாகமாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, தூங்காதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், தைரியமாக இருங்க, எவ்வளோதான் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஆமென். இந்த ராஜாவுக்கு ஒரே எப்படி பண்ணலாம்? இவங்களாம் ஒரே அடியாக இப்படி எல்லாத்துலேயுமே தோத்துட்டு வராங்களே அப்படின்னு. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார்? கூப்பிட்டார். யாரெங்கே? வாருங்கள். எல்லாரும் ஓடியாந்தாங்க. இவங்களாம் பயம் வந்துச்சு. இன்னொரு நாட்டுக்கு எதுக்கு போனோம்? சண்டைக்கு போன பொழுது ராஜா நம்மளை என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. இங்கே பார், நான் ஒரு காயின் வச்சிருக்கிறேன், அந்த பூவா தலையா. இங்கே பாருங்க, தலை விழுந்தா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிருவோம், பூ விழுந்தா நம்ம எல்லாரும் தோத்துருவோம். எல்லாரும் ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் ஆம் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பூஸ்ட் இருந்துச்சு. ஆம் ராஜா அப்படின்னு அவர் என்ன தூக்கி அப்படி போட்டார். போட்ட உடனே என்ன வந்துச்சு? எல்லாரும் குடுகுடு வந்து பார்க்குறான். வந்தது எல்லாம் தலை வந்துடுது. என்ன வந்துடுச்சு? தலை வந்துடுச்சு. ராஜா சொல்றாரு, இப்போ நான் போட்டதில் தலை வந்துருக்குது. நாம் எல்லாரும் அந்த எதிர்நாட்டு படைக்கு சென்று நாம் வென்று விட்டு வர போகிறோம். ரெடியா அப்படிங்கிறோம். ஆம் ராஜா அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு போய் அடிச்சு முடிச்சு ஃபஸ்ட்டு அவன் ஜெயிச்சுட்டு வந்தான். கைத்தட்டு அவன் அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு வந்த உடனே திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு யுத்தம் வந்த உடனே யார் எங்கே? எல்லாருடைய இன்னொரு யுத்தம் வருகிறது. உடனே போடுங்க டாஸ் போடுங்க. டாஸ் போட்ட உடனே திரும்ப சொல்றாரு, தலை விழுந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க போறோம். போட்ட உடனே என்ன வந்துச்சு? போன தடவை போனவர் இந்த தடவை போய் அடி தும்சம் பண்றான்.
எல்லாரையும் போயிட்டு அந்த போர்ச்சவர்கள்லாம் போய் அந்த நாட்டு வென்று சொந்தமாக்கி கொண்டாங்க. இன்னொரு தடவை வந்தது. இந்த டைம் ஒருத்தனுக்கு உஷாராயிட்டான், டவுட் ஆயிடுச்சு. ராஜாவே, நீ போடும் போதெல்லாம் தலை வருகிறதே, அதனுடைய ரகசியம் தான் என்ன அப்படின்னா, அட போடா சோம்பேறி போச்சவகனே, நான் 2 பக்கமே என்ன வச்சிருக்கிறேன், 2 பக்கமே நான் தலை தான் வச்சிருக்கிறேன். அந்த சொன்ன அந்த வார்த்தையை உனக்கு கேட்டவுடனே என்ன ஆகுது உனக்கு? ஆமாம், நல்ல ஒரு உற்சாகம் வருகிறது, பலன் வருது. அதை நினைச்சு நீ என்ன பண்ற, அட்டிக்கிற பாரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார்ன்றத மண்டையில ஏத்து, நீ வாயில சொல்லாத, சும்மா வாயிலே சொல்லிருக்காத. அது உள்ள இருக்கு. எங்க இருக்கு? இருதயத்துக்குள்ள, அது சிந்தையில இருக்கு. உடம்பு முழுவதும் சொல்லிக்கிட்டாரு, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார் செய்வார் செய்வார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்தே, அல்லேலூயா, ரட்சித்து உயர்த்துகிற தேவன் அவர். ஆமென். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க தாழ்ந்த ஒரு இடத்துல இருக்கலாம், கர்த்தர் உங்களை உயரத்தில் வைக்கிறார். துக்கத்தோடு நீங்க வந்து இருக்கலாம், கர்த்தர் ரட்சித்து உயர்த்துகிறார். உதவி செய்கிற ஒரு கர்த்தர், நன்மை செய்கிற ஒரு கர்த்தர், அபிஷேகிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர், போஷிக்கிற கர்த்தர், அவரே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்தில், ஊழியத்தில் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த எப்படி செய்வார், அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, முன்மாறி மழை, பின்மாறி மழை, களஞ்சியங்கள், என் ஜனங்கள் பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம். தேசமே பயப்படாது, சபையே பயப்படாது, ஊழியமே பயப்படாது, ஊழியக்காரனே பயப்படாது, விசுவாசியே பயப்படாது, மூப்பரே பயப்படாது, தலைவர்களே பயப்படாது. பயந்துடாத. பயந்தான் ஒரு மனிதனுக்கு அவன் என்ன செய்திடும், அழித்து விடும். அதனால என்ன செய்யுங்க, பயப்படாது, தைரியமாயிரு. பக்கத்து சொல்லுங்க, பயப்படாதே. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்ப எப்படி செய்யணுமா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறாராம், அதை எப்படி பார்க்கணுமா? ஆமா, நின்னு பாரு. உனக்காக நடக்க போற யுத்தத்தை சும்மா நின்னு பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ணாத, நான் உனக்காக செய்ய போகிற காரியத்தை சும்மா நின்னு பாருப்பா. நீ நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. சும்மா நின்று பார். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் காரியத்தை நின்று பார். எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதனுடைய விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எரேமியா 33 மனப்படமா சொல்லுங்க வெங்கட் பிரதர். என்னை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. எப்படின்னா, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு என்ன செய்வேன், நான் சொல்லுவேன். இந்த வசனம் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், மனப்படமாக தெரியும், நல்லா தெரியும். சொன்ன கரெக்டாக பிழை இல்லாமல் கூட எழுதி கொடுத்துருவோம், மனப்படமாக சொல்லுவோம். ஆனால் இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இதை நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தை படிங்க. எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். மறுபடியும் 3ஆம் வசனம் படிங்க. எதை குறித்து சொல்றாரா? வீடுகளை குறித்து சொல்றாரு. 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு. 4ஆம் வசனம், சாரி 4ஆம் வசனம், எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய. போதும், நிறுத்துங்க. எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடு. போதும் நிறுத்துங்க.
இந்த ராஜாக்களின் வீடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டனா உன் குடும்பம் உருப்படும்னு சொல்கிறார். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு வீட்டை கட்டுவேன், உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், இடிக்கப்பட்ட உன் குடும்பம் நிலைவரப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் எந்தெந்த தேவைகளோடு வந்திருக்கிறீங்கன்றது தெரியல. கர்த்தர் உன் வீட்டை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார். இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்குவீர்களாக, இடம் வாங்கினவர்கள் வீடுகளை கட்டுவீர்களாக. எந்தெந்த யாருக்கெல்லாம் வீடுகள் இல்லையோ கர்த்தர் அவர்களுக்கு வீடுகளை கொடுப்பாராக. எந்தெந்த வீடுகள்லாம் இன்னும் இடிக்கப்பட்டு சீர் செய்யப்படாமல் இருக்கிறதோ அந்த வீடுகளெல்லாம் கர்த்தர் சீர் செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வீடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லார், உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் குடும்பத்தை கட்டுவார். ஆமென். நீ நினைக்கலாம், ஐயோ என் குடும்பத்தை யார் நடத்துறது, ஐயோ என் பிள்ளைகளை யார் நடத்துறது, ஐயோ என் குடும்பத்தை எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்விகளோடு மன பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட்டுட்டு என்ன நோக்கி கூப்பிடு. எப்படி பாஸ்டர் அவரை நோக்கி கூப்பிட்டா காசு கொடுத்துருவாரா? காசு கொடுக்குறாரு, காசு கொடுக்கலையோ அது முக்கியம் இல்லை. உன் வீடுகளை ஆண்டவர் கட்டுகிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார். குடும்பத்தில் பாருங்கள், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் போனால் ஒரு சிலர் மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க. மிலிட்ரி மேன் பார்த்துருக்கீங்களா? அந்த மிலிட்ரியில் வந்து அந்த ப்ரேட் அடிப்பாங்க பாருங்கள், எல்லாரும் காய்ச்சி மூஸ் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும். அது மாதிரி அவங்க வீடே எப்படி இருக்குன்னா அமைதியாக இருக்கும். நாங்கன்னு கேட்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போய் வந்திருப்பார், அதுதான் வீடே சைலண்ட்டாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சத்தமாக இருக்கு, அவங்க வீட்டுக்காரர் வந்திருப்பார் போல், அதுதான் சத்தமாக இருக்குது. ரெண்டும் இருக்குது. ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சைலண்ட்டாகிடுவான். இந்த பசங்களாம் பாருங்கள், அப்பாலாம் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் படிக்கும் போது தாத்தா பாஸ்டரு 6 மணிக்கு அப்போல்லாம் சங்கு பிடிப்பாங்க செய்யாரில். 6 மணி 5:30 மணிலாம் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சங்குனா அந்த சங்கு நினச்சிக்காதீங்க, டைமிங் சொல்லுகிற சங்கு. அந்த 6 மணிக்கு அந்த அலாரம் மாதிரி சொல்லும் பொழுது நாங்கள் எந்த தெருவில் விளையாடின்னு இருந்தாலும் நேராக வந்து என்ன பண்ணோம், முகங்கள் கை கால்கள்லாம் கழுவி விட்டு புக்கை எடுத்துக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணோம், நாங்கள் படிக்கணும். ஆமென். இதுதான் ரூல்ஸ். 6 மணிக்கெலாம் நாங்கள் படிக்கணும். சாயங்காலத்தில் காலையில் 5:30 மணிக்கெலாம் 5 மணிக்கு குடும்ப ஜபம், 6 மணிக்கு ஜபம்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப நாங்கள் படிக்கணும். இதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நாங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பிரேக் ஆகிடுவோம். புரியுது உங்களுக்கு? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிரேக் பண்ண முடியல. ஏன்னா அவங்களே நம்மளை பிரேக் பண்ணுறாங்க, அவங்களே நம்மளை என்ன செய்கிறாங்க, பிரேக்கப் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லையா சொல்ல மாட்டேன், அப்படி தானே சொல்லுங்க. ஆமென். சமீபத்தில் நம்ம சபை சகோதரி, பாஸ்டர் இவங்களை அடிச்செல்லாம் பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் அடித்தா கூட வாங்கிக்கிறான் அடி. அவன் பிரசங்கம் பண்ணுவான் போது இன்னும் கொஞ்சம் போனான், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு இயேசு சொல்லியிருக்காரு. இந்த பாஸ்டர் இந்த பக்கம் ஆச்சுல, இந்த பக்கம் ஆச்சுக்கோ, இந்த பக்கம் ஆச்சியா, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இந்த தலையின் தயவாய் என்னை தலையில் கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல இருக்கும். அப்படியே சொல்லிட்டேன், சிஸ்டர் அவனுங்களா திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாத மாதிரி, அவனுங்களா என்னைக்கு திருந்துறாங்களோ அது வரைக்கும் நம்மளை என்ன பண்ண முடியல, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இஷ்டம். பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களாக நான் கோட்டை கீழ்ச்சா தாண்டல அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. அவங்கள வர வச்சு உங்களுக்கு சால்வை வைப்பா. அவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பாஸ்டர் என் புள்ள அப்படின்னு ஒரு கோடு போட்டோன்னா அதை தாண்டவே மாட்டான், அதை பார்த்துக்கின்னு இப்படியே இருப்பான் பாஸ்டர் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இல்லையா? அப்போ சின்ன பிறந்ததுலேருந்து பெருசு வரைக்கும் அரசியல் பண்ணுதில்ல வீட்டில். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஆனது கூட அரசியல் பண்ணுது. அம்மாவை மிரட்டுது, ஏய் அப்படின்னு அப்படியே அம்மாலாம் நடிங்க போய், அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், எல்லாரும் பயந்து போய் கிடக்குறாங்க. சோத்திரம். எல்லாமே அரசியல் பண்ணுறாங்க. யாருமே இல்லையா? பாஸ்டர் என் புள்ள அப்படி கோடு போட்டேன், அதை தாண்டாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்குதுன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்கன்றான். ஒரு அப்பா அம்மா கூட இல்லையா இங்கே? அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா அம்மா
சரி, யாருமே இல்லையா? உங்கள் தலைகளை கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளுக்கு கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா அப்படி இருக்குது. எதனா இப்போ நியூ ட்ரெண்ட் ஒன்று கற்றுக்கிறேன். எதனா ஒன்று கேட்டு பாரு, அவனை பேசவே மாட்டான். அப்படியே நம்ம கேட்டு 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 நம்ம ஆசுவாசப்பச்சு தண்ணி குடிச்சு தண்ணி. ஒரு நாள் ஒரு டீல் பண்ண போனேன். ஒருத்தருக்கு உட்கார வச்சு பேச என்னப்பா சொல்லுப்பா. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேச வச்சான். ஒரு வார்த்தை கூட திறக்கலைங்க, வாயே திறக்கலை. என்னடா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறானோ சொல்லுப்பா. இந்த படத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கழுத்தை நன்றாக வளையுங்கள், இந்த பக்கம் நன்றாக திருப்புங்க, மேலே தூக்குங்க, கீழே இருக்குங்கள், கண்களை நேராக பாருங்கள். அது மாதிரி என்னப்பா சொல்ற அப்படின்னா, நம்மளை அப்படியே நோஸ்கெட் பண்ணுற மாதிரியே பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னம்மா இது மாதிரி பண்ணிட்டேன்னா அப்படியே முறைக்குது. அதாவது நம்மளை முறைக்குது இல்லை, மற்றவங்கள முறைக்குது. இப்போ நான் ஜானை கேட்குறேன் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள மறைப்பாங்க. கேட்குறோம்மா, ஓ இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க போல் தருது, கேட்கக்கூடாது போல் தருது அப்படின்னு என்ன பண்ணணும், அப்படியே கம்முன்னு விட்டுணும். அது மாதிரி 5 மணி நேரம் கேட்டு கேட்டு 2 வாட்டர் பாட்டில் தண்ணி காலிங்க. எவ்வளோ தான் தண்ணி குடிக்கிறது? தண்ணி குச்சி 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 கேட்குறேன். அவன் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வர மாட்டுது. இப்படி பார்க்குறான், கீழே பார்க்குறான், இப்படி திரும்புகிறான். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களே, எதுவுமே என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. இன்றைக்கி ஆண்டவர் அந்த வீட்டை கட்டுவாராக. அடுத்த வாரத்தில் சொல்லணும், என் புள்ள என் பேச்சை கேட்குது சொல்லு. அது எப்படி கேட்குதா இல்லையா? நீ பிரசங்கம் பண்ணி நான் போய் கேட்டேன், என்னாச்சு, 3 தையல் போட்டான். ஒரு பையன் சொல்கிறான், ஏய் நைட்டில் கல் தூக்கி போட்டுருவான். அப்பா பயப்படுறான் அவன். நீ நம்ம தூங்குறது, அப்பா அம்மா தூங்குறதெல்லாம் குறட்டச்சுன்னு தூங்குறோம். அவன் மூச்சுனே இருக்கிறான் பாருங்க, கேம் ஆடினுக்கிறான். அவன் சாக்கு ஒருத்த சொல்ல, கரண்ட்டு சாக்கு வச்சு ஒன்று தூக்கிட பண்ணுறான். ஈஸியான டெக்னாலஜிலாம் கற்று வச்சுன்னுக்கிறான். இப்போலாம் ரொம்ப யூடியூப்லாம் பார்த்து எப்படி தகப்பனை கொல்லுவது, எப்படி தாயை கொல்லுவது, எப்படி எதிர்த்து பேசுவது, எப்படி அவர்களை டீல் பண்ணுவது அப்படின்னு உட்காந்து நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறான் போல. ஸ்டடி பண்ணி சொந்த பைக் கூட கொடுக்க மாட்டாங்க அப்பா அம்மா பைக் கேட்டால் கூட பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஏய் பைக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஆமென். சார் உங்கள் அம்மா கூட கை தூக்கல சார். என் பிள்ளை கோடு தாண்டிச்சுன்னா பாஸ்டர், நான் போட்டேன்னா தாண்டவே தாண்டாது. அதில் உங்கள் பிள்ளைகள் இல்லையா அது? இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், செல்லமாக வளர்த்துட்டோம் பாஸ்டர். அவங்கள போய் கேட்கவும் முடியல, அடிக்கவும் முடியல அப்படின்னு. ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான், அன்றைக்கி எல்லாருக்கும் இங்கே நான் அடிக்கடி சொல்லுவேன்ப்பா, நல்ல பாத்ரூம் இருக்குது, நல்லா 16 டேப் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது, நல்லா குளிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் விட்டுட்டு மேலே போய் குளிச்சுனுக்கிறான். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு மேலே போய் நல்லா குளிச்சுனுக்கிறான். அதை ஒருத்தர் பார்த்து கையும் கழுவான் பிடிச்சி, வா உன்னை பாஸ்ட்டு கிட்டா அப்படின்னு அவன் தரன்னு ஏற்றுவான். அவனை பார்த்தா தலைலாம் குளிச்சு அப்படியே முடிகிடிலாம் அப்படி இருந்துன்னு அவன் என்னப்பாண்ணா, என்னப்பா தண்ணி இவ்வளோ இருக்குதுண்ணா, மேலே என்னப்பா பண்ண, குளித்தேன், இவ்வளோ தண்ணி இங்கே இருக்குதேப்பா, இங்கே திறந்து விட்டா நல்லா குளிக்கலாமாப்பா, குளித்தேன்ப்பா. இப்போ என்ன பண்ண போற? அப்படிதான் இருக்கிறான். இப்போ நான் குளிச்சுட்டேன், இப்போ என்ன பண்ண போற? என்ன செய்ய உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன அடிக்கிறியா? அடி. ஒரு கன்னத்தை காட்டான், ஒரு கன்னத்தை காட்டான், மறு கன்னத்தை காட்டுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நான் சொல்லிட்டேன், சரி ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கிற போய் தலை தோட்டினோம், ஜுரங்கிற வந்துட போகுது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி என்ன பண்ணிட்டோம், அனுப்பிட்டோம். நம்ம ஒன்று சிந்திச்சா அவங்க ஒன்று செஞ்சு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ஆமென். பாவம் உங்களாம் இந்த சன்னதிகள்லாம் ரொம்ப உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோத்திரம். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் 11 மணிக்கு. என்ன பண்ணேன், இப்போ தான் பாஸ்டர் எழுந்துக்கிறேன். சோத்திரம் சொல்லுங்கள். 11 மணிக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு, ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கார். நல்ல உற்சாக பலப்படுகிறார். அவர் உற்சாகப்பட்டு பலப்படுகிறார். அவனை போய் எழுப்பி பாருங்களேன், அவங்க அம்மா மண்டையில் அப்படி ஊந்துடும், பொழந்துடும். அம்மா அப்பா எல்லாரையும் அட்டி, நான் தூங்குகிறேன், நீ என்னை குறித்து என்ன. இன்னைக்கு வீடுகள் எல்லாம் சரி பண்ணு. அதை சொல்ற, வீடுகளை குறித்து சொல்லுங்க, வீடுகளை குறித்து சொல்லுங்க, வீடுகளை குறித்து சொல்லுங்க.
வீடுகளை குறித்து சொல்லுங்க. வீடுகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். யாருக்கு? 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 சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? என்னை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு என்ன உண்டாகுமா? அடுத்தது சௌக்கியமும் ஆரோக்கியமும் கர்த்தர் உண்டு பண்ணி பரிபூர்ண சமாதானம். நிறைய நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து என்ன செய்வாங்க? நடுங்குவார்கள். அடுத்த வசனம் நான் சொல்லி நான் குறித்து கொள்ளுங்க. 11, 14. அடுத்தது அது 33 அதிகாரம், ரொம்ப ஸ்பெஷலான அதிகாரம். அடுத்தது பாருங்க 1 சாமுவேல் 26, 25 படிங்க. சீக்கிரம் படிங்க, முடிச்சலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அவர் சொல்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் 8:13. அப்பொழுது ஆசகேல் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றார். சூப்பரா கம்பேர் பண்றான் பாருங்க. ஒரு டாகுக்கு ஈக்குவலா சொல்றான். ஆண்டவரே, நீ இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது உண்மையா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 2 சாமுவேல் நேரா போயிடலாம். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீர். அந்த வார்த்தையை மாத்திரம், வெகு தூரமாய் இருக்கும் காலனா ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்க போகிற வீட்டை குறித்து சொல்றாரு. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு. அதே நேரத்திலையும் பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்து செய்தியை மனுஷன் மூலமாக சொன்னீங்களப்பா, ஒரு பெரிய காரியத்தை செஞ்சீங்களே, பெரிய ரட்சிப்பை தந்தீங்களே, அந்த ரட்சிப்பு பூர்ணமாகுதுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, அந்த சமாதானம், அந்த நிம்மதி, அந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், முழுமையாக அதை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா 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 ரத ஷந்தட பதத ரபா ரைமனதன ஹதனமா ரைபலா ஷந்தரமனதி ரபா கரபா. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மாத்திரம் சொல்லணும். முக்கியமாக எல்லா குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள், உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. சத்தியத்தை உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. வேதம் தான் சொல்லுது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு நன்மைகள் உண்டாக இருக்கும். அவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் சிறையிருப்பு திரும்பவும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியத்தை நின்று பார், நின்று பார், நின்று பார். எல்லா கரங்களும் வைத்து ஸ்தோத்திரம். ஆண்டவர், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன். என்னென்ன செய்வேன் ஆண்டவர்? என்னென்ன செய்வேன்னு சொல்றாரு. உனக்கு ஒரு வீட்டை, உன்னுடைய வீட்டை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உன் சரீரத்தில் ஒரு பரிபூரணத்தை கட்டிடுவார். எல்லா வியாதி, தலைவலி, இடுப்பு வலி, கைவலி, கால்வலி, எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால, உடல் வலி, அசதி இயேசுவின் நாமத்தினால, மன அழுத்தம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தர் ஜெயம் கொடுப்பீராங்க.